வணக்கம். வெற்றிக்குரல். இப்போ நாம் 9th தமிழ் புக் இயல் 1 இருக்க ஃபர்ஸ்ட் கவிதை பேழை பார்க்குறோம். அதில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும். இந்த லைன் எதில் இருக்குன்னா பிங்கள நிகண்டு. அடுத்து யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டவர் யாருன்னா பாரதியார். அடுத்து தெரியுமா அப்படிங்கிற ஒரு பாக்ஸு. உலக தாய்மொழி நாள் எப்போ? February 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இது நமக்கு தெரியும். இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து நூல்வெளி. ஈரோடு தமிழ் அன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் நமக்கு முதல் இயலில் கொடுத்துருக்காங்க. அது இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை. பாடலும் அப்படித்தானே. நம்ம அவங்க குழந்தைங்க ஏன் சிரிக்கிறாங்க, பூ ஏன் மலருது சொல்ல முடியாது. அது ஹாப்பினஸ்ல சிரிப்பாங்க. இயற்கையாகவே பூ மலரும். அந்த மாதிரி பாடல் நம்ம தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கு, நமக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு புரிஞ்சிக்கணும்னு ஒரு விஷயமே இல்லை. படிக்கும் போது இதைதான் இந்த பாடல் சொல்ல வருதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு ஈரோடு தமிழன்பன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலிய படைப்புகளும் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் இவருடைய சிறப்பு மிக்க ஒரு குவாலிட்டி அப்படின்னா இவர் கவிதையிலேயே ஹைக்கு கவிதை, சென்றையு கவிதை, லெமரைக்கு அப்படிங்கிற புது புது கவிதை வடிவத்தை இவர் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதுவும் அப்புறம் இவரது வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாதமி விருது இவர் வாங்கியிருக்காரு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். என்ன, வணக்கம் வள்ளுவா யாருடையது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பும் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கு. இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நன்றி.